இந்த அமலை விடாம செஞ்சு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா கடனுக்கும் முற்றுப்புள்ளி, உங்களுடைய எல்லா மனக்கவலைகளுக்கும் அல்லாஹ் முற்றுப்புள்ளி ஏற்படுத்துவான். இது நிச்சயம். இதை தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. நம்முடைய புதிய சேனலான AFK இஸ்லாமிக் வேர்ல்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சேனலுக்கு முதல் தடவை வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானில் உள்ள ஓல் என்பதையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் தொடர்ந்து போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களை வந்தடையும். அருமையானவர்களே, ஒரு பயங்கரமான பிரச்சனைக்குரிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனிதனாக பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் பிரச்சனையை, கவலையை அனுபவிக்காமல் இந்த உலகத்தை விட்டு செல்ல முடியாத ஒரு காலத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், யாரிடத்தில் கேட்டாலும் பிரச்சனை, கடன், மனக்கவலை தன்னை சூழ்ந்திருப்பதாக ஒவ்வொருவரும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன நடக்குது? யூரோப்புடைய பல நாடுகளில் இதற்கு முடிவு இல்லாமல் சூசைட் அட்டம் பண்ணுறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறாங்க. மனக்கவலை கூடுது, யார்கிட்டையும் ஒன்றும் செய்ய முடியாது, கடைசியில் தூக்கில் தொங்குறாங்க. கடன் தொல்லை அதிகரிக்குது, அந்த எடுத்த கடனை கொடுக்க முடியாமல் கடைசியில் என்ன தற்கொலையில் போய் முடியுது. எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும், எந்த அளவுக்கு மனக்கவலை இருந்தாலும் அதற்கு இஸ்லாம் தெளிவான பதிலை சொல்லித்தான் இருக்கிறது. அதற்குரிய வழியை, கடனை நீக்குவதற்குரிய வழியை, மனக்கவலைகளை போக்குவதற்குரிய வழியை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த விடயத்தை மட்டும் நாங்கள் சரியாக செய்தால், தொடர்ச்சியாக செய்தால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய கடனுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படுத்துவான். அது எப்படியாப்பட்ட கடனாக இருந்தாலும் சரி, நம்முடைய மனக்கவலைகளுக்கு அல்லாஹ் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படுத்துவான். நம்முடைய பிரச்சனைகளை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். அபூ தாவூத்ல வரக்கூடிய ரிவாயத், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மஸ்ஜிதுக்கு வராங்க. வந்து பார்த்தா அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலை தோய்ந்த முகத்தோட மஸ்ஜித்ல அமர்ந்திருக்கிறாங்க. ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா அபா உமாமா, மாலி அராக ஜாலிசன் ஃபில் மஸ்ஜிதி ஃபி கைரி வக்தி ஸலாஹ். அபூ உமாமாவே, தொழுகை அல்லாத நேரத்திலே நீங்கள் மஸ்ஜிதில் அமர்ந்திருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். வளமைக்கு மாற்றமாக இந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்திருந்தால் அவர் ஏதோ ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புரிந்து கொண்டு அந்த சஹாபியிடத்திலே அழகான முறையில் கேட்குறாங்க, என்ன பிரச்சனை, ஏன் இந்த நேரத்தில் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன காரணம்? சொன்னாங்க அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, ஹுமூமுன் லஸிமத்னி வ துயூனுன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரே, அதிகமான கவலைகளும் அதிகமான கடன்களும் என்னை ஆட்கொண்டு விட்டன, என்னையோடு ஒட்டிக்கிருச்சு யா ரசூலல்லாஹ், என்னை விட்டு போகுதில்லை. பயங்கரமான கடன், பயங்கரமான மனக்கவலைகள் என்ன வாட்டுது. இதை தாங்க முடியாமல் தான் ஒரு நிம்மதிக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வந்தேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, அஃபலா உஅல்லிமுக கலாமன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வழிமுறை இருக்குது. என்னண்டா, எந்த பிரச்சனையோட சஹாபாக்கள், மனிதர்கள் நபி அவர்களிடத்திலே தீர்வு கேட்டு வந்தால் உலகத்தின் பக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்ட மாட்டாங்க. அந்த சஹாபிட்ட போங்க, அந்த மனிதர்கிட்ட போங்க, அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இவ்வளோ கேளுங்க, இவ்வளோ தருவாரு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் பக்கம் வழிகாட்டல்ல. இந்த மனிதர் இறைவனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹுடைய தொடர்பு சீராகினால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு இல்லாமல் ஆகிவிடும் என்ற காரணத்தால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் பக்கம் திசை திருப்புவார்கள். அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுமா சொன்னாங்க? அஃபலா உஅல்லிமுக கலாமன், உங்களுக்கு சில வார்த்தைகளை நான் கற்றுத்தர வேண்டாமா? இதா குல்தஹு
அந்த வார்த்தைகளை நீங்கள் சொன்னால் அஸ்ஹபல்லாஹு ஹம்மக் வ கதா அன்க தைனக். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கடா உங்களுடைய மனக்கவலைகளை அல்லாஹ் போக்கி விடுவான், உங்களுடைய கடன்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படியாப்பட்ட வார்த்தை கண்ணியமானவர்களே! கடனை அல்லாஹ் பொறுப்பெடுத்து நிறைவேற்றி வைப்பான் என்று ஸல்லல்லாஹு சொன்னாங்க. கடன் நீங்கிரும் சொல்லல, அல்லாஹ் கடனை பொறுப்பெடுத்து அவன் நிறைவேற்றி வைப்பான் என்று சொன்னாங்க. ஹஜ்ரத் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அவசியம் சொல்லித்தாங்க யா ரசூலல்லாஹ், அந்த அமல் என்ன, அந்த விஷயத்தை எனக்கு அவசியம் சொல்லித்தாங்க என்று சொன்னோன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஸ்பஹ்த வ அம்சைத, நீங்கள் காலையையும் மாலையையும் அடைந்தால், காலை நேரத்தை அடைந்தால் மாலை நேரத்தை அடைந்தால் இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆச்சரியமான துஆவை சொல்லி கொடுக்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல் வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால். இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறாங்க. இந்த துஆவை நாங்கள் பாடமாக்கி ஓதுவோம் கண்ணியமானவர்களே. எவ்வளவு அவசரமாக இதனுடைய பிரதிபலிப்பை நீங்கள் காணுவீர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உணர்த்துவான் உங்களுக்கு. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக், யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மினல் ஹம்மி வல் ஹஸன், பொதுவான கவலைகள் மனக்கவலைகளை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸல், இயலாத தன்மையை விட்டும் சோம்பேறி தன்மையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். எவ்வளவு ஆச்சரியமான வார்த்தைகள். வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்ல், கஞ்சத்தனத்தை விட்டும் கோழை தன்மையை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். வ அஊது பிக மின் கலபத்தி தைனி வ கஹ்ரிர் ரிஜால், மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பை விட்டும் கடன் சுமைகளை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ் என்ற இந்த ஆச்சரியமான துஆவை அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த துஆவை நான் தொடர்ச்சியாக ஓதி வந்தேன். அஸ்ஹபல்லாஹு ஹம்மி வ ஹம்மி வ கதா தைனி, அல்லாஹ் என்னுடைய எல்லா கவலைகள் மனக்கவலைகளையும் என்னுடைய உள்ளத்திலிருந்து போக்கிவிட்டான், என்னுடைய கடனையும் அல்லாஹ் நிறைவேற்றி விட்டான்டா என்று அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதனால கண்ணியமானவர்களே, இந்த காலத்தில மிக முக்கியமான 2 பிரச்சனைகள் தான் கடனும் இந்த கவலைகளும். இந்த ரெண்டும் இல்லாமலாகினால் மனிதனுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததை போல மற்ற விடயம் எல்லாம் சாதாரணமாக இயற்கையாக இல்லாமலாகிவிடும். கண்ணியமானவர்களே, இந்த முக்கியமான 2 பிரச்சனைக்குரிய தீர்வை அடையாமல் தெரியாமல் இன்று மக்கள் என்ன செய்கிறாங்க? தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இஸ்லாம் இதற்கு தெளிவான வழிமுறையை சொல்லித் தருகிறது. அதனால் இந்த துஆவை நாங்கள் பாடமிட்டு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஓதி வருவோம் கண்ணியமானவர்களே. ஒரு தடவை ஓதினாலும் பிரச்சனை இல்லை, அல்லது 3 முறை ஓதினாலும், காலையில் 3 முறை மாலையில் 3 முறை ஓதினாலும் பிரச்சனை கிடையாது. எது எப்படியாக இருந்தாலும் காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதினால் நிச்சயம் அல்லாஹ் நம்முடைய கடன்களுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படுத்துவான், கவலைகளுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படுத்துவான், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனக்கவலைகளை அல்லாஹ் தீர்த்து வைப்பான். எனவே இந்த அமலை நீங்கள் செய்வதோடு மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்து அவர்களுக்கும் இந்த விடயத்தை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈருலகிலும் வெற்றியை ஏற்படுத்துவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.